என்ன தலைப்பில் நம்ம தியானிச்சுட்டு இருந்தோம்? ஓய்வு கடவுள் ஓய்வு ஓய்வு, கடவுள் கடவுள் தரும் தரும் ஓய்வு. ஓய்வு, ஆ, கடவுள் தரும். கடவுள் தரும் ஓய்வு. வெரி குட். இன்னைக்கு நம்ம ஒரு புது டாபிக் எடுக்கலாம்னு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன சாதித்தார், அல்லது இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக என்ன செய்து முடித்தார் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்கலாம். வாட் ஜீசஸ் அச்சீவ்ட் ஆன் த கிராஸ். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக என்ன செய்து முடித்தார் அப்படின்றத குறித்து தியானிக்கணும். இதை தியானிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் இதை தியானிக்கிறது அவசியம்னு நான் கொஞ்சம் பின்னால் சொல்கிறேன். எல்லோரும் இந்த தவ காலத்தில் நல்ல ஒரு ஆன்மீக தயாரிப்பில் இருப்பீங்க நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஈஸ்டருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான் பிரதர்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்கே? ஈஸ்டருக்கு நல்ல முறையில் தயாரிச்சிட்டு இருக்காங்க. 1 2 3 4 பாதி பேர் கை தூக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ யாரும் சரியாக தயாரிக்கலையா அவங்களே? ஆ, ஓகே. ஒருத்தர் சொல்கிறாங்க இன்னும் 10ல் தயாரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, குட். ஈஸ்டருக்கு நம்ம தயாரிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய கிறிஸ்தவர்கள் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, ஈஸ்டர் முடிஞ்ச அப்புறம் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுறாங்க. இந்த 40 நாள் பயங்கர தயாரிப்பு, பயங்கர ஒருத்தல் முயற்சிகள், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறோம்? ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு கொண்டாட்டத்தோட 40 நாள் நமக்கு கிடைச்ச கிரேஸை கைவிட்டுறாங்க. நீங்கள் லூக்கா 4வது அதிகாரம், லூக்கா 4வது அதிகாரம் 2 3 வார்த்தைகளை படிக்கலாம். லூக்கா 4, நான் சொன்னால் மட்டும் படிங்க, இல்லைன்னா படிக்க வேண்டாம் இல்லையா? சில இது நானே படிச்சிருவேன். லூக்கா 4வது அதிகாரம் 2 2 3 வார்த்தைகள். ஓகே. அவர் 40 நாள் அழகினால் சோதிக்கப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த 40 நாள் தியானம் முடிச்ச அப்புறம் அழகினால் சோதிக்கப்பட்டாரா? அந்த 40 நாளுமே சோதிக்கப்பட்டாரா? 40 நாளுமே சோதிக்கப்பட்டார் brother. ஓகே. நீங்க இந்த 40 நாள் சோதிக்கப்பட்டு இருக்கீங்களா இல்லையா? ஆமாம் பிரதர். கண்டிப்பா. ஆ, சின்ன சின்ன சரி, ஒன்று நம்ம புலால் உண்ணாமல் இருக்கிறது, இல்லை ஒரு வேளை சாப்பாடை ஒதுக்கி வைக்கிறது, இதுக்கே நிறைய சோதனை வருது. ஓகேங்களா, நான் அது வேண்டாம்னு சொல்லலை, அது முக்கியம்தான். அதுக்கே நிறைய சோதனை வருது. ஆனால் நம்ம போப் ஃப்ரான்சிஸ் என்ன சொல்கிறாரு? மற்றவங்களை பற்றி குறை சொல்லாமல் இருக்கிறதுல ஃபாஸ்டிங் இருங்க, கோவப்படாமல் இருக்கிறதுல ஃபாஸ்டிங் இருங்க. இந்த மாதிரி காரியத்தில் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்படி இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் உண்மையான ஃபாஸ்டிங். ஓகேங்களா, அதில் நிறைய இடத்துல நம்ம தவறுகிறோம், சோதனைகள் நிறைய வருது. ஆ, ஓகே. நம்ம கடவுள் கிருபையில் மேற்கொண்டுட்டு வரோம் நான் நம்புகிறேன். 3வது வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது அலகை அவரிடம், ஓகே, 40 நாள் அலகினால் சோதிக்கப்பட்டார். அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுட்டார். எப்போ? 40 நாள் முடிஞ்சு பயங்கர பசியில் இருக்கிறார், அந்த ஃபாஸ்டிங்லாம் முடிஞ்ச உடனே. இப்போ அதற்கப்புறம் பசி விட்டாருன்னு இருக்குது. நல்லா கவனி, இது ரொம்ப எனக்கு இப்போதான் இது என்னுடைய மீனிங் ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரி, அவர் 40 நாள் அலகினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் பசியுட்டார். எப்போ பசி வருது? After 40 days. நாளைக்கு பிறகு ஆ, சோதனை உண்மையிலே எல்லாம் முடிஞ்ச பிறகு. அழகினால் சோதிக்கப்பட்ட பிறகுதான் அந்த பசி வருது. இல்லை 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 இல்லை, நல்லா படிங்க சிஸ்டர். தீபம்லாம் வருது. சரி, அவர் 40 நாள் அலகினால் சோதிக்கப்பட்டார். அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். இதுக்கப்புறம் அப்பொழுது அழகை அவரிடம் வந்து, நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி கட்டளிடும் என்றது. அப்போ இந்த சோதனைக்கு முன்னாலே பசி வந்துடுது. 40 நாள் தண்ணி கூட குடிக்காம சாப்பிடாம இருக்கும்போது பசி இருந்திருக்குமா? இருக்காது. இருந்திருக்கும். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? இந்த 40 நாள் முடிஞ்ச உடனே பசி உற்றாருன்னு இருக்குது. எதனால அப்படி? 39 நாள்ல பசி இல்லாம வந்திருப்பாராம். அவருடைய உறவு தந்தையோடு இருக்கும்போது அவர் அந்த பசியை உணராமல் இருந்திருக்கலாம். அப்போ 40 நாள் உறவு விட்டுட்டாரா? விடல. ம். ஒவ்வொரு நாளும் பசி இருக்கணும் brother. சரி, பசி ஒரு நாள் 39 நாள் பசி இல்லாமல் 40 நாள் பசி வர போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பசி டெஃபினட்டாக இருந்திருக்கும். ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கு?
இந்த 40 நாள் முடிந்த பின்பு அவர் பசியுற்றார்ன்றது என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் 40 நாள் நோன்பு இருக்கும்போது இந்த நோன்புல எதுவும் செஞ்சிடக்கூடாது. நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். நோன்பு முடிஞ்சிடுச்சுன்ன உடனே எல்லாமே பெரிய சோதனையாக வரும். அது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே பெரிய சோதனையாக வரும். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கணும். நம்ம ஆவியானவர் கூட்டு போயிருக்கிறார். உபவாசம் இருந்து ஜெபிக்க சொல்லியிருக்கார். அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறார். ஓகே, ஃபாஸ்டிங் முடிஞ்சு போச்சு, ஜெபம் முடிஞ்சு போச்சுன்ன உடனே என்ன ஆகுது? பசி கபகபன்னு எடுக்குது. பிரைஸ் லார்ட், ஹalleluya. அப்போ நீங்கள் புனித வெள்ளியோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு ஈஸ்டர் அப்படின்னும் போது என்ன ஆகும்? எல்லா டெம்டேஷனும் மொத்தமாக வெளியில் வரும். சொல்றது புரியுதுங்களா? நிறைய கிறிஸ்தவர்கள் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து 41ஆவது நாள் தான் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட எல்லா கிரேஸையும் ஒரே நாள் இழந்து போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறோம் பிரதர். நிறைய பேர் என்ன பண்றாங்க, 40 நாள் இருந்துட்டான், 41ஆவது நாள் என்ஜாய் அப்படின்றாங்க. அது ஃபாஸ்டிங்குடைய நோக்கம் அது கிடையாது. ஃபாஸ்டிங்குடைய நோக்கம் இப்போ பாருங்க, ஏசு கிறிஸ்து 40 நாள் முடிச்சு 40ஆவது நாள் பசி எடுக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து சாத்தான் பயங்கரமா சோதிக்கிறான். அதுக்கு முன்னாலேயே சோதிக்கிறான். அந்த 40 நாள் முடிந்த பிறகு டைரக்டா நேரா வந்து பயங்கரமான ஒரு சோதனை. தயவு செய்து பதில் சொல்லாத இருக்கிற நேரத்தில் பேசாம இருங்க. கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சோதனை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். இங்க பாருங்க, லூக்கா 4வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. இந்த 40 நாள் முடிந்து இயேசு கிறிஸ்து பயங்கரமாக பசி விடுறார். சாத்தான் வந்து பயங்கரமான டெம்டேஷன்லாம் கொடுக்குறான். இயேசு கிறிஸ்து அதெல்லாம் மேற்கொள்கிறார். பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 40 நாள் உபவாசம் இருக்கிறது ஓகே, முடிஞ்சவொடனே ரிலாக்ஸ் ஆகிடாதீங்க. அதுக்கப்புறம் இதை விட பயங்கரமான ஒரு சோதனை வரும். நான் ஒரு முறை 40 நாள் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபாஸ்டிங் வந்து நைட் மட்டும் சாப்பிட்டேன் ஒரு காலத்தில். 40 நாள் முடிச்சுட்டு சரி 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு இன்னொரு 10 நாள் இருந்தேன். பெந்தகோஸ்து அன்னைக்கு அபிஷேகத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லி இன்னொரு 10 நாள் இருந்தேன். பெந்தகோஸ்து அன்னைக்கு கூட ரிலாக்ஸ் பண்ண அடுத்த நாளில் அது வரைக்கும் செய்யாத பாவத்தெல்லாம் மொத்தமாக சேர்ந்து செஞ்சேன். பிரைஸ் லார்ட், ஹalleluya. என்னுடைய வாழ்க்கை Hallelujah. நடந்த ஒரு தவறை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபாஸ்டிங் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? சோதனை வரும்போது நம்ம தோற்றுப்போம். ஃபாஸ்டிங் முடிஞ்சாலும் சாத்தா நம்மளை எப்போ நம்ம நல்ல ஒரு கடவுளுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமோ அப்போ உண்மையிலே பயங்கர வல்லமையோடு அவன் வந்து நம்மளை டெம்டேஷன் கொடுப்பான். அதை மேற்கொள்ளும் பொழுது தான் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று நம்ம வல்லமையோடு நற்செய்தியை அறிவிக்க முடியும். இயேசு கிறிஸ்து முதலே வல்லமையை பெற்றிருந்தாரா? பெறலையா? யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்நானம் வாங்கும்போது வல்லமையோடு தான் இருக்கிறார். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? பின்பு தூய ஆவியில் வல்லமை உடையவராய். அப்போ மேலும் முதல்ல இருந்ததை விட இன்னும் வலுப்பெற்று வரார். நீங்கள் அபிஷேகம் வரலாம், அபிஷேகம் வந்தவொடனே நம்ம சூப்பர்னு சொல்ல முடியாது. அபிஷேகம் வந்த அப்புறமும் பல வகையான சோதனையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது தான் உண்மையிலே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா இல்லையான்னு தெரியும். யாக்கோபு 2வது அதிகாரத்தில் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம், உங்களுடைய தகுதி மெய்ப்பிக்கப்படுவதற்காகவே நீங்கள் பலவிதமான சோதனைக்கு உள்ளாகிறீர்கள்னு சொல்லி சொல்றார். பாருங்க, உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும். யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. உங்கள் ஓகே 2-3 படிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். அப்போது விசுவாசத்தில் நீங்கள் வலுப்பெறும் பொழுது தான், வலுப்பெறணும் என்ன ஆகணும்? சோதனை வரணும். சோதனையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது தான் உண்மையிலே மன உறுதி உண்டாகும். அந்த மன உறுதி வரும் பொழுது தான் நாம் நிறைவான செயல்களை செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். கடவுளுக்கு விருப்பமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக மாறுகிறோம்.
அப்போ இந்த டிரான்சிஷன் பீரியட் ஒன்று நம்ம இந்த தவ காலத்தில் பலவிதமான தவ முயற்சிகளை செய்கிறதெல்லாம் நல்லது. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் சாத்தான் வருவான். கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? அப்பா 40 நாள் ஃபாஸ்டிங்லாம் முடிஞ்சதுப்பா, அதுக்கப்புறமா புலால் சாப்பிடக்கூடாதா? புலால் சாப்பிட்றத பற்றி நாங்கள் பேசலை. நாம் பேசுகிறது சாத்தா நமக்கு பலவிதமான டெம்டேஷனை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஃபாஸ்டிங்லாம் முடிஞ்ச உடனே வந்து ஒரு சோதனை வைப்பான். அங்கே சோதனையில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா பரிசுத்தாவின் வல்லமையில் நீங்கள் மேலும் மேலும் வலுப்பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. ஈஸ்டர் டைமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு காஷன். ஏன்னா நான் என் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த மாதிரி விழுந்திருக்கேன். நான் சொல்கிறது ஒரு 15-17 வருடங்களுக்கு முன்பாக ஃபாஸ்டிங் இருந்து இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாள் ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்கும்போது பெருமை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாஸ்டிங் நல்லது. ஆனால் நான் 40 நாள் சூப்பராக ஃபாஸ்டிங் இருந்து நினச்சிங்கன்னா பெருமை வந்துச்சுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதை விட ஃபாஸ்டிங் இல்லாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து பெருமைப்படுறதுக்கு பதிலாக ஃபாஸ்டிங் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியம் அது. நான் தமாஷுக்கு சொல்ல சீரியஸாக சொல்கிறேன். நான் 40 நாள் பயங்கரமாக ஃபாஸ்டிங் இருந்தேன் பிரதர் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு பெருமை வந்ததுன்னா நிச்சயமாக கீழே விழுவீங்க. 100% பாவத்தில் விழுவீங்க. அதுக்கு பதிலாக நல்லா 3 வரைக்கும் மூக்கு உழுகி சாப்பிட்டுட்டு ஒழுங்கா இறை வார்த்தை படித்து ஜெபம் பண்ணுறது நல்லது. நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? கரெக்ட். பெருமை Correct, வந்தால் brother. அழிவு நிச்சயம். பெருமை வந்தால் நிச்சயம் வீழ்ச்சி நிச்சயம்னு பைபிள் சொல்லுது. வீழ்ச்சி வருவதற்கு முன்பே பெருமை வரும். பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் போட்டிருக்குது, நீதிமொழிகள். கரெக்டாக நம்ம தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை வரும் முன்னே மணி யோசை வரும் முன்னே இது சொல்லுவாங்க. யானை யானை வரும் முன்னே மணி யானை யோசை வரும் வரும். பின்னே மணி மணி ஓசை ஓசை வரும் வரும் முன்னே. அதே மாதிரி நமக்கு ஆஹ், பெருமை வரும் முன்னே வீழ்ச்சி வரும் பின்னே. 100% ஷுவர். பி கேர்ஃபுல். ப்ரைஸ் தி லார்ட். அதனால் ஃபாஸ்டிங் இருக்கிற நம்மளுக்கு பெருமையில் போய் எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் நான் வாழ்க்கையை உளுந்து எந்திரிச்சதுனால சொல்கிறேன். ஒரு முறை நான் அப்படி தான் ஃபாஸ்டிங் இருந்துட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஏரில் ஒரு நாள் கேட்டார், ஏன்னா இந்த ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறியா? ஆமாம் பிரதர் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நீ 3 மணியோட ஃபாஸ்டிங்லாம் ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னார். இல்லை பிரதர், நான் மார்னிங் மத்தியானம் நைட் 6 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன் பிரதர் அப்படின்னேன். இல்லை நான் சொல்கிறேன் 3 மணிக்கு ஃபாஸ்டிங்கை முடிச்சிரு அப்படின்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன நம்ம ஒரு ஆர்வத்தோடு பண்ணுற இவர் நம்மளை டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு. இருந்தாலும் ஒரு ஒபீடியன்ஸில் அவர் கேட்டேன், ஏன் பிரதர் 3 மணிக்கு முடிக்க சொல்கிறீங்க? 6 மணிக்கு இருந்தால் உனக்கு ப்ரௌட் வரும்னு ஆர்டர் சொல்கிறாரு. வர மாட்டேங்குது. உனக்கு ரொம்ப பெருமை வந்துடும் சொல்லி ஆவியானவர் சொல்கிறாரு. அதனால 3 மணிக்கே நிறுத்திரு அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, என்னுடைய சுச்சுவேஷன் யாருக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். சில நேரத்தில் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த காலத்தில் புனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆன்மீக டைரக்டர் சொல்லாமல் ஃபாஸ்டிங் முயற்சி செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம திருச்சபை சொல்கிற ஃபாஸ்டிங் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை விட எக்ஸ்ட்ரா பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். எத்தனை பேர் நம்ம திருச்சபை சொல்கிறத விட எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கிறீங்க ஃபாஸ்டிங்? திருச்சபை சொல்கிறது 40 நாளும் புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. கரெக்டா? திருச்சபை சட்ட பிரகாரம் 40 நாளும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. நம்ம ஊரில் வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. இங்கே கல்ஃபில் துபாயிலெலாம் வந்து வெனஸ்டே நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு சந்தினா ஒரு வேளை சாப்பிடாம இருந்தால் போதும். இதுக்கு மீறி பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கும். திருச்சபை சொல்கிறதுக்கு மேலே பண்ணும்போது உங்கள் ஆன்மீக எல்டர்ஸ்ட்டை கேட்டு பண்ணுறீங்களா, உங்களை ஆன்மீக வாழ்க்கையில் வழி நடத்துவங்களை கேட்டு பண்ணுறீங்களான்னு செக் பண்ணி பண்ணுறது நல்லது. ஏன் தெரியுமா? பெருமையில் விழுவதற்கு வாய்ப்பு ஜாஸ்தி. பெரிய பெரிய புனிதர்கள் அதில் விழுந்திருக்காங்க. ஃபாஸ்டிங் ஒருத்தல் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெருமையில் போய் கடைசியில் உள்ளதும் போச்சு நல்ல கண்ணால் விழுந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறான். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன பிரதர், நான் ஃபாஸ்டிங் இருக்குது நல்லது தானே, ஆண்டருக்காக நாங்கள் ஒருத்தர் முயற்சி செய்கிறோம், நல்லது தானே? நல்லது தான். நல்லதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். சில நேரத்தில் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறன்றதே நம்மளுக்கு பெருமை வந்துடக்கூடாது. ஒரு புனிதர் வாழ்க்கையிலேருந்து ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறேன். புனித அவிலா தெரேசம்மாள், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புனிதை இல்லையா? கார்மேல் சபையை புதுப்பித்த ஒரு அற்புதமான ஒரு புனிதை. டாக்டர் ஆஃப் த சர்ச்ன்னு சொல்லிட்டு அவங்கள
திருச்சபை அங்கீகரித்திருக்கிறது. டாக்டர் ஆஃப் த சர்ச். டாக்டரின்ல அவ்வளோ பயங்கரமானவங்க. மிஸ்டிக். அவங்க உயிரோடு இருக்கும்போதே மோட்சத்துக்கு போயிருக்காங்க, நரகத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின புக்லாம் வந்து ரொம்ப டீப்பான ஒரு புக்காக இருக்கும். சாதாரண எனக்கெல்லாம் முதல்ல படிக்கும்போது ஒன்றுமே புரியல. இன்டீரியர் கேஸ்டில் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. நம்முடைய ஆவி ஆத்மாவுக்குள்ள பல அறைகள் இருக்குது, ஒவ்வொரு அறையில் என்னென்ன இருக்குது, அந்த மாதிரி பயங்கர ஒரு ஆழமான ஞானம் உள்ள ஒரு அஹ், புனிதர். அவங்க ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிற காலத்தில் அவங்களுக்கு பலவிதமான ஒருத்தர் முயற்சிகளை செய்யணும்னு ஆசை. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த காலத்தில் சங்கிலி மாதிரி ஒரு ட்ரெஸ் உள்ளே போட்டு மேலே அவங்க அங்கி போட்டிருப்பாங்க. வெளியில் பார்க்குற யாருக்குமே தெரியாது. ஆனால் உள்ள அந்த இரும்பு இது குத்திக்கிட்டே இருக்கும். பார்க்குறது சங்கிலி மாதிரி, உள்ள முள்ளு முள்ளாக இருக்கும். ஆணி, சாதாரண முள்ளு கிடையாது. இரும்பில் உள்ள ஆணியை உள்ள அந்த ஒரு ட்ரெஸ்ஸை உள்ளே போட்டுட்டு, அந்த வேதனையை கடவுளுக்காக நான் தாங்கியிருக்கிறேன், மற்ற ஆத்மாக்களை அறுவடை செய்வதற்காக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அதை போட்டிருக்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்குறாங்க மதர் சுப்பீரியர். அப்போ மதர் சுப்பீரியர் சொல்கிறாங்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ ஒன்றும் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? அவங்க பலவிதமான பாடுகள் பட்டு ஆத்மாவை ரட்சிக்கணும். அவங்க மடத்துள்ளே இருக்கிறவங்க வெளியில் வர முடியாது, போய் நற்செய்தி அறிவிக்க முடியாது. அவர்கள் செய்கிற ஒருத்தல் முயற்சி மூலமாக ஆத்மாரோட செய்யணும், உலகத்துக்காக ஜெபிக்கணும். அதான் அவங்களுடைய சபையின் நோக்கம். அப்போ இவங்களுக்கு பயங்கர மனசு கஷ்டமாகி போச்சு. நான் ஒரு நல்ல காரியத்துக்காக மதர் சுப்பீரியர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்னை பாராட்டி செய்ய சொல்லுவாங்கன்னு நினச்சா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி கோபமாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன பண்ணுறாங்க, மதர் சுப்பீரியருக்கு தெரியாமல் அந்த முள் தைக்கக்கூடிய அந்த கோட் எடுத்து போட்டுட்டு மேலே அங்கி போட்டிருக்காங்க. வெளியில் யாருக்கும் தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டெம்டேஷன். கொஞ்சம் நஞ்ச டெம்டேஷனில் பயங்கரமான டெம்டேஷன். எல்லாம் ப்ளூ ஃபிலிம் பார்க்குற மாதிரி அசுத்தமான காட்சிகள் அவங்க கண் முன்னால ஓடுது. சாத்தான் கொண்டு வரான். இவங்க அழுது புலம்புறாங்க. ஜீசஸ் ஒரு 3 நாள் விட்டுறார் கம்முன்னு. அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொன்றும் கூச்சல் போட்டு அழுகிறாங்க, ஆண்டவரே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எதனால் இப்படி ஆகுதுன்னு தெரியல. அப்போ ஜீசஸ் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு காட்சி கொடுக்குறார். கொடுத்துட்டு சொல்கிறாரு, நீ பண்ணுறது எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. என்ன சொன்னார்? நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அப்போ ஏன் ஆண்டவரே, நான் நல்ல விஷயம் தானே செய்கிறேன். எப்பொழுது உன்னுடைய சுப்பீரியருக்கு நீ கீழ்ப்படியிலையோ என் பார்வையில் அது அருவருப்புக்குரியதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த டெம்டேஷனில் மாட்டிட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டு அதை தூக்கி தூர போட்டதோட அந்த டெம்டேஷனை விட்டு போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னடா இந்த பிரதர் நல்லா ஃபாஸ்டிங் இருங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ஃபாஸ்டிங் இருக்குது பயமுறுத்துறாருன்னு நினைக்காதீங்க. திருச்சபை சொன்னது செய்யுங்க. அதுக்கு மேலே நிறைய பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யார்கிட்டயாவது உங்களை ஆன்மீக வாழ்க்கையில் வழி நடத்துகிறவங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க. நான் ஒரு முறை அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, 60 நாள் 40 நாள் இருக்கிறது பதிலாக 60 நாள் இருந்து எல்லா பாவத்திலையும் விழுந்தேன். அப்புறம் ஒரு நாள் நான் அடுத்த வருடம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் சொன்னார், போதும் உனக்கு 3 மணி வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Praise the Lord. அவர் முதல்ல சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. என்னடா இவர் நம்முடைய ஆர்வத்தை புரிஞ்சிக்காமல் நம்மளை கட்டுப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அவர் சொன்னதை கேட்கலாம் என்ன ஆயிருக்கும், மறுபடியும் முதலுக்கு மோசமாக போயிட்டு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. நான் சொல்றதெல்லாம் உண்மை. இறை வார்த்தையின் அடிப்படையில், திருச்சபையின் படிப்பினையின் அடிப்படையில் இதெல்லாம் முக்கியமானது. புனிதருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நமக்கு சில நேரத்தில் பயங்கர ஆர்வம் இருக்கும். ஆனால் ஆர்வம் ஒன்று, கடவுள் விரும்புறது பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறார், கீழ்ப்படிதலை ரொம்ப விரும்புகிறார். புரியுதுங்களா? அவர் விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம் கீழ்ப்படிதல். சில நேரத்தில் நமக்கு ப்ரைடு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல காரியம் செஞ்சு ப்ரைடு வரும். அந்த ப்ரைடு வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓகே, குட். இப்போ நம்ம முக்கியமான டாபிக் வரலாம். என்ன டாபிக் நம்ம எடுத்திருந்தோம் இன்னைக்கு? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக என்ன செய்து முடித்தார். இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, நம்ம பாருங்க, இந்த 40 நாட்கள் நம்ம எதை தியானிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட வேதனைகளை தியானிக்கிறோம். அதோடு முடிஞ்சு போகுது இல்லையா? கல்வாரியில் உயிர் விடுறது வரைக்கும் நம்ம தியானிக்கிறோம். அந்த உயிர் விட்டதுனால நமக்கு என்ன கிடைச்சதுன்றதை நம்ம அதிகமாக தியானிக்கிறது இல்லை. ஓகே, இப்போ ஒரு குடும்பத்தின் தலைவன் இருக்கிறார். அவர் மனைவி குழந்தைங்களாம் ரொம்ப அன்பாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மிகுந்த அன்போடு இருக்கிறார். ஒரு
கடின உழைப்பாளி, கஷ்டப்பட்டு ஃபேமிலியை காப்பாற்றி நல்லபடி குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறார். பசங்கள்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மாரடைப்பில் இறந்து போயிட்டார். இப்போ அவர் மேலே உயிரே வச்சுட்டு இருக்காங்க. மனைவியும் குழந்தைகளும் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் கழிச்சு சாப்பாட்டுக்கு கையில் பணம் இல்லை, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, வாடகை கட்டுறதுக்கு பணம் இல்லை. இப்போ என்ன, அப்பா மேல இருந்த அன்பு என்ன ஆகும்? அப்பா நம்ம மேலே எவ்வளோ அன்பா இருந்ததை யோசிச்சுட்டு இருப்பாங்களா? அடுத்த வேலைக்குள்ள பிரச்சனையை யோசிச்சுட்டு இருப்பாங்களா? அடுத்த அடுத்த பிரச்சனையை வேலைக்குள்ள யோசிப்பாங்க. வேலையில இருக்கிற ஓகே. வேலைக்குள்ள பிரச்சனையை தான் பிரதர் யோசிப்பாங்க. பிரச்சனையை தாங்க முடியலன்னா அப்பா மேல கோவம் வருமா, பாசம் வருமா? கோபம் தான் வரும். கோவம் தான். ஓகே. இப்போ நான் சொல்றது கேர்ஃபுல்லாக கவனிங்க. நீங்கள் ஆண்டுடைய பாடுகளை பயங்கரமாக தியானிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஈஸ்டர் முடிஞ்ச அப்புறம் பிரச்சனை பயங்கரமாக வருது, உங்களால் எதையும் மேற்கொள்ள முடியல. இப்போ ஆண்டவர் மேலே வந்து அன்பு அதிகமாகுமா, குறைஞ்சு போகுமா? கோவம் தான் பிரதர் வரும் நிஜமாவே. நீங்கள் ஒருத்தர் தான் உண்மையை சொல்கிறீங்க சிஸ்டர், மற்ற எல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம். நான் ஒரு தடவை கோவப்பட்டேன் இப்படி, அதனால தான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சிஸ்டர். கோவப்படலனாலும் எரிச்சல், ஏதாவது ஒன்று ஒரு அதிருப்தியாக இருக்கும். இது உண்மை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கடவுளுடைய ஆ, பாடுகளை தியானிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த பாடுகளினால் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பெற்றுக் கொடுத்தார்ன்றதை தியானிக்கணும். அது இல்லைன்னா ஜீசஸ் மேல உள்ள அன்பு மறைஞ்சு போயிடும். துன்பம் வரும்போது அவருடைய அன்பு மறைஞ்சு போயிடும். நான் இது உண்மையாக நடந்த காரியம். நான் இப்போ ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக இந்தியாவுக்கு போயிருந்தேன். அப்போது ஓகே, இந்தியாவில் ஒரு சகோதரியை சந்திக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, என்னுடைய நண்பருடைய உறவினர். இப்போ லஞ்சுக்கு அங்கே போயிருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வீட்டு அம்மாவுடைய கணவர் இறந்து போயிட்டார் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படிதான் நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட ஆறுதலாக பேசுங்கன்னு. திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு அவங்ககிட்ட ஆறுதலாக பேசுங்கன்னா என்ன பேசுறது? நான் சரி நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பேசலான்னு சொல்லி சாதாரணமாக ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அவங்க கணவன் இறந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்கன்னு கேட்டேன். 7 வருஷம் ஆச்சுன்னாங்க. 7 வருஷம் ஆகி இன்னும் அதையும் நினச்சிட்டு இருக்காங்களான்னு சொல்லி சரி வாங்க, நான் அப்புறம் தனியாக அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசினேன். அவங்க என் கணவன்னா உயிருங்க அப்படிங்க எப்படிங்க நாங்கள் ஓகே, எங்களை அவங்க அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. பாருங்க, முதல்ல எப்படி ஆரம்பிச்சாங்க, பயங்கர பாசமாக ஆரம்பிச்சாங்க. முடிக்கும் போது எப்படி முடிச்சாங்க, எங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. சரி, அப்போ அவங்க சொல்லிட்டு ஸ்லோவாக அவர் மேல் உள்ள வருத்தத்தை தெரிவிக்க ஆரம்பித்தார்கள். பாருங்க, கணவன் மேல இருந்த அன்பு என்னவா மாறுது, வருத்தமா மாறுது. ஏங்க அம்போன்னு விட்டு போயிட்டு சொன்னீங்க? இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறக்க தானே செய்யணும். அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு கேட்டேன். அப்படி இல்லை, இப்போ நாங்கள் தானே கஷ்டப்படுறோம், அவர் சந்தோஷமா மேலே இருக்கிறாரு. புரியுதா? வீட்டுக்கு கடன், நிறைய ஜுவல்ஸ் அடமானத்தில் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களால். அவர் பேசிட்டே இருக்கும் பார்த்தா அவங்களுக்கு நிறைய நிலபுலன்களை அவர் வாங்கி போட்டிருக்கார். கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. ஆனால் அதை எப்படி அதை யூஸ் பண்ணுறது, அது ஒரு சிலது சேல் பண்ணி கடன் அடைக்கலாமா, அவங்களுக்கு எதுவுமே ட்ரை பண்ணி செய்ய தெரியல. அதனால யார் மேலே கோவம் வருது? கணவன் மேலே கோவம் வருது. இதே தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்து விட்டு போனார், என்ன சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கார், அந்த ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு தெரியலன்னா அவர் மேல் இருந்த அன்புக்கு பதிலாக கோபமும் வெறுப்பும் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நிச்சயமா வரும். ஏன்னா நம்ம வாயை திறந்து சொல்ல மாட்டோம். ஆனால் விரக்தியும் துன்பங்களும் மன கஷ்டமும் சோர்வும் நிச்சயமாக வரும். பிரைஸ் லார்ட். ஹalleluya. இன்று பல கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள், நான் சொன்ன கிட்டத்தட்ட 90% மேலுமான கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு கடன் பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, பாவத்திலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, கவலை இல்லாமல் எப்படி வாழணும்னு தெரியல, இல்லையா, நோய்களை எப்படி மேற்கொள்றதுன்னு தெரியல. கடைசியில் என்ன ஆகுது? நான் 20 வருஷம் ஜெபிக்கிறேன் பிரதர், ஒன்றும் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்க மாட்டேங்கிறார். ஒன்றில் அப்படி ஒரு விரக்தி நிலைக்கு வராங்க, இல்லைன்னா நான் பாவி பிரதர் அதனால ஆண்டவர்கிட்ட என் ஜெபத்துக்கு கேட்க மாட்டேங்கிறார். ரெண்டுமே தவறு. இந்த 2 வகையான ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. நான் பாவி அதனால ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, இது பழைய ஏற்பாட்டில் கரெக்ட். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாவிக்கு முகம் திருப்பிக்கிறார், பாவியோட ஜெபத்தை கேட்க மாட்டாருன்னு இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் பாவியை தேடி தான் வந்தேன்றார். தேடி வந்தேன். யார் அது? ஓகே, புரியுதுங்களா?
ஸோ புதிய ஏற்பாட்டில் ரிவர்ஸ் ஆகுது. பழைய ஏற்பாட்டில் நீதிமான் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், பாவியுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பாவியுடைய ஜெபத்தையும் கேட்குறார். நீங்கள் இப்போ காஸ்பல் ஃபுல்லாக நற்செய்தி முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாவிகள் தான், இல்லையா? அவர்கிட்ட வந்து எத்தனையோ பேர் குணமடைஞ்சு போனாங்க. எல்லாம் புனிதர்களா எல்லாரும்? எல்லாரும் பாவத்தில் இருந்த மக்கள் தான். ஆண்டவர் ஏன் என்னன்னு கேட்காம, நீ எப்படிப்பட்டவன்னு கேட்காம எல்லோரையும் குணப்படுத்துகிறார். கரெக்டா? அப்போ நான் பாவி, அதனால என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல அப்படின்றதே ஒரு அவிவிசுவாசமான ஒரு வார்த்தை. நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகிறதுக்கு காரணம் அவிவிசுவாசம் தான், தவிர நம்முடைய பாவம் கிடையாது. அதுக்காக பாவத்தில் இருக்கலாம்னு நான் சொல்ல வரல. உடனே பிரதர் சொல்லிட்டாரு, எப்படி இருந்தாலும் ஆண்டருக்கு ஜெபத்தை கேட்பார், அதனால நான் பாவத்தில் இருக்கேன்னு சொல்லாதீங்க. நம்முடைய பாவம் ஒரு தடை கிடையாது. ஏன்னா கடவுளுடைய கிருபை பாவத்தை விட மேலானது. எங்கு பாவம் பாவம் பெருகியதோ கடவுளுடைய கிருபை பொங்கி வழிந்ததுன்னு இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா பாவத்தையும் மொத்தமாக வச்சாலும் ஆண்டுடைய கிருபை அதை விட அளவுக்கு மேலானது. அதனால் நம்ம பாவம் பாவம் பாவின்ற எண்ணத்தில் நம்ம குற்ற உணர்வில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் பாவத்தில் நிலைச்சு நிற்கவும் கூடாது. நான் ரெண்டுத்தையும் சொல்கிறேன். பாவம் ஒரு தடை கிடையாது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாவம் ஒரு தடை கிடையாது. உங்கள் அவநம்பிக்கை தான் தடை. ஆனால் அதுக்காக பாவத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாவம் ஒரு தடை அல்ல. புதிய ஏற்பாட்டு பிரகாரம் பாவம் ஒரு தடை அல்ல. அது பழைய ஏற்பாடு. எல்லாம் ஒரு புதிய ஏற்பாட்டில் எல்லாருமே மனம் மாறாததுக்கு முன்பே ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவரிடம் வந்து நோய் குணமாகிறதுக்கு வந்து எல்லாரும் நான் மனம் மாறிட்டேன், எனக்கு நோயை குணப்படுத்துங்கன்னு வந்து நின்னாங்களா? யாருமே அப்படி முக்கால்வாசி பேர் சாதாரணமாக வந்தவங்க தான், மனமாற்றத்துக்கு வந்தவங்க கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அனைவரையும் குணப்படுத்துகிறார். அதுதான் கடவுளுடைய அளவிட முடியாத அன்பு. பாவியினாலும் சரி, புனிதனாலும் சரி, எல்லார் மேலேயும் ஆண்டவர் மழையை பொழிகிறார், கதிரவனை ஒளியை விழ செய்கிறார். ஸோ நமக்கு அந்த குற்ற உணர்வு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதே நேரத்தில் நம்ம பரிசுத்தமாக வாழ்வது அவசியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ சிலுவையில் நமக்கு என்ன செஞ்சு முடித்தார் என்பது தெரிவது மிக மிக அவசியம். நமக்கு என்ன கிருபைகளை அவர் பெற்றுக் கொடுத்தார், என்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியுன்றது தெரிகிறது அவசியம். நம்முடைய உரிமைகள் என்னன்றது தெரிகிறது அவசியம். இதெல்லாம் தெரியும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தில் நாம் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவனாக வாழ முடியும். நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் எப்படி அடிபட்டாலும் உதப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் பின்னால் போனால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஜீசஸ் நம்மளை அப்படி போக சொல்லலை. அது ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நோயோடும் கடன் பிரச்சனையோடும் போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல், வீடு கட்டுறதுக்கு வழி இல்லாமல், இல்லை வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஜீசஸ் பின்னால் போகணும்னு ஆண்டவர் எங்கேயா சொல்லியிருக்காரா? இல்ல பிரதர். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் தான் ஆண்டவர் சொல்றார். பரலோக ராஜ்யத்தை தேடுங்க, எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். சேர்த்து கொடுக்கப்படலன்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த வசனத்தை எடுத்துக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது இறை வார்த்தை. மத்தேயு 6:33. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இது கடவுளுடைய வாக்குறுதி. இப்போ நான் பண பிரச்சனையில் இருக்கிறேன், கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், நோயில் இருக்கிறேன், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, இல்லை பாவத்திலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை வச்சு சொல்லுங்கப்பா. அவரையும் அவருடைய ஆட்சியை ஆண்டவரோட தேடலைன்னு அர்த்தம். தேடல, முதலில் தேடல. முதல்ல தேடல. நம்ம பரலோக ராஜ்யம் தான் எல்லாத்தோட முக்கியம் அப்படின்னு நினைச்சு நம்ம அதை தேடலை. எல்லாத்தையும் நமக்கு தேவையான நிறைய விஷயத்தை தேடிட்டு ஒரு பக்கம் ஜீசஸையும் தேடுறோம். ஆனால் ஜீசஸ் என்ன சொல்றாரு? அனைத்துக்கும் மேலாக பரலோக ராஜ்யத்தை தேடுங்க, கடவுளுக்கு ஏற்புடையதை தேடுங்க, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு கிடைக்காம போகிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய ப்ரியாரிட்டி தப்பாக இருக்கு. நம்முடைய முக்கியத்துவம் பரலோக ராஜ்யத்துக்கு கொடுக்கறது போல மற்றவனுக்கு கொடுக்குறோம். அதனால தானே கஷ்டப்படுறோம். நம்ம கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார், ஆண்டவருக்கு கண் இல்லை காது இல்லை. இறை வார்த்தையின்படி நம்ம செயல்பட்டால் ஆசீர்வாதம் நிச்சயம். ஆண்டவர் நம்மளுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல், கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸையும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பிச்சைக்காரனா போக சொல்லலை. இங்கே எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறார்.
பிரைஸ் லார்ட். ஹalleluya. See, பரலோக ராஜ்யத்துல உடைக்கு பஞ்சம் இல்லை, நோய் கிடையாது. பரலோக ராஜ்யம்னா மோட்சம் இல்லையா? மோட்சத்துல யாரும் நோயோட இருக்கிறாங்களா? மோட்சத்துல யாராவது கடன் பிரச்சனை தேவையா இருக்குதா? இல்லை இல்லையா? மன கஷ்டத்தோட இருக்கிறாங்களா? கவலையோட இருக்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்திலும் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் அப்படிதான் இருக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வர்றது தான் இயேசு கிறிஸ்துடைய விருப்பமே. நம்ம எல்லாம் மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறோம், ஆனால் ஜீசஸ் அதுக்கு வரல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீசஸ் என்ன சொல்லி போய் ஜபிக்க சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இங்க வரணும்ன்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பூமி பரலோகம் மாதிரி ஆகணும். ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை அதுதான். பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் நிறுவுவது, மோட்சத்தை இந்த பூமியில் அனுபவிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புனிதர்கள் எல்லோரும் மோட்ச வாழ்க்கையை இந்த பூமியில் இருக்கும்போதே அனுபவித்தார்கள். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இங்க கஷ்டப்பட்டு செத்து மேலே போயிட்டு அனுபவிக்கலாம்னு நினைக்கிறோம். அது தவறு. இறை வார்த்தைக்கு முரண்பாடானது. இந்த உலகத்தில் இருக்கும்பொழுதே மோட்சத்தை அனுபவிக்கிறதுக்கு பேரு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரி, உங்க மனசை புதுப்பிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் பரலோகத்தை அனுபவிப்பது. பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தை அனுபவிக்கணும் போயிட்டு இந்த உலக பிரகாரம் சந்தோஷமா இருக்குது நான் சொல்ல வரல. பரலோகத்தை அனுபவிப்பது, கடவுளோடு இருக்கிறது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. கடவுளுடைய பிரசன்னத்தோடு, அவருடைய இறை அனுபவத்தோடு, உள்ளத்தில் உலகம் தெரிந்து கொள்ள முடியாத சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறதுக்கு பிறகு தான் பரலோக ராஜ்யம். அந்த மகிழ்ச்சியை இந்த உலகத்தில் உங்களால் அனுபவிக்க முடியும். நீங்கள் அப்படி போகும்போது உங்களுடைய இந்த உலக தேவைகள் ஆட்டோமேட்டிக்காக சந்திக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆனால் நம்முடைய ப்ரியாரிட்டி எப்படி இருக்குது? இந்த உலகத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வந்துட்டு போகலான்றாங்க. அது தவறு. உலக சிந்தனை அது. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு சிலர் கிறிஸ்தவர்கள் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் பிரதர். இருக்கிற வரைக்கும் இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணால் எங்கே போவாங்கன்னு தெரியும். அப்புறம் எங்கே போவாங்கன்னு தெரியும் இல்லையா? நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம். அது இறை வார்த்தையின் அடிப்படையில் அவங்களுக்கே தெரியும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, பக்தியாக இருக்கிற நினச்சிட்டு இங்கே கஷ்டப்பட்டாலும் என்ன பிரச்சனைனாலும் அதை சகிச்சுக்கிறேன், மோட்சத்துக்கு போயிடுவேன். அதுவும் தவறு. கடவுள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே என்ன சொல்றாரு? இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன்றார். ஒரு கிறிஸ்தவன் என்பவன் இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிக்க வேண்டும், உலகத்தின் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும், பாவத்தின் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும். பாவத்தின் சம்பளமாகிய மரணம், அதனால அந்த மரணத்துக்கு முன்னால் என்ன வருது? நோய்கள். அதை ஜெயிக்க வேண்டும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணும்போது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறது? முதல்ல அதை சொல்லுங்க. பிரைஸ் தி ஏற்றுக்கொள்ள லார்ட். முடியும். ஆண்டவருக்கு நன்றி. தயவு செய்து கிறிஸ்தவ வாழ்க்கைனா சோகமான ஒரு வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு சொல்லியிருக்காரு. அதனால நாங்கள் பசி பட்னியோட ட்ரெஸ் இல்லாமல், கடவுளுக்காக ட்ரெஸ் இல்லாமல் போனீங்கன்னா சூப்பர். அது பரலோகத்தில் பலன் நிச்சயம், பயங்கரமான ஒரு பலன் கிடைக்கும். நம்முடைய புனிதர்கள், பெரிய பல வேத சாட்சிகள் மக்களால் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் எதுக்காக? கடவுளுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்காக, நற்செய்திக்காக நொறுக்கப்பட்டிருக்காங்க. அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இறை வார்த்தையை நம்ம அறிவிக்கிறதுனால கூட்டு போய் நம்மளை ஜெயிலில் போகிறாங்க, 4 பேர் இன்சல்ட் பண்ணுறாங்க, 4 பேர் திட்டுறாங்க, வீட்டில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை பற்றி இல்லாத போல சொல்கிறாங்கன்னா மகிழ்ந்து களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்களுடைய கைமாறு மிகுதியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் சந்தோஷமா வர மாட்டேங்குது. இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது பிரதர், கடைசி வார்த்தை தான் கொஞ்சம் அடி வயிறை கலக்குதுன்னு. சந்தோஷமா என்ன இருக்குங்க. கஷ்டமா இருக்குதா? சந்தோஷமா தான் இருக்குங்க. இருக்கோம். சந்தோஷமா இருந்தா ரொம்ப சந்தோஷம். வெரி குட். நீங்க புதுசா வந்தாங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பழைய ஆளுங்களும் அப்படியே குவைட்டா இருக்கிறாங்க. இல்ல பிரதர், ஓகே, புது ஆளுங்க பேசட்டும்னு கம்முன்னு இருக்கோம் பிரதர். பேசிட்டு கம்மிருக்கீங்க. வெரி குட், வெரி குட், குட். ஸோ நான் பல வகையில் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்முடைய கடவுளுடைய பாடுகளை தியானிப்பது நல்லது. அவருடைய பாடுகளை தியானிக்கும் போது கடவுள் நமக்கு மேல் வைத்திருந்த அன்பு வெளிப்படுகிறது. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே அன்பு வரும் இல்லையா? நான் நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கேன், ஒரு
தாயுடைய அருமை நிறைய பெண்களுக்கு டெலிவரி பண்ணும்போது தெரியும். அது குழந்தையை பிரசவிக்கும் பொழுது, நார்மல் டெலிவரி ஆகும்போது தாய் பட்ட வேதனை என்னன்றதை நிறைய பெண்கள் அனுபவித்திருப்பார்கள். நான் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மைதான் பிரதர், பிரதர். உண்மை பிரதர். வெரி உண்மைதான். குட். 100 உண்மை பிரதர். ஓகே. அதே போல பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கும் மற்ற காரியங்களுக்கும் குடும்பத்தை நடத்துறதுக்கும் அப்பா ஒரு ஒரு கணவன் இளம் கணவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது தான் அப்பா எந்த அளவுக்கு நமக்கு மேலே கஷ்டப்பட்டிருப்பான்ற ஒரு அறிவு வருகிறது. அப்பா மேலே அன்பு ஜாஸ்தியாகுது. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருந்திருக்குது? காலேஜ் படிக்கும்போது நாங்கள் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் பிரதர். ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது தான் அப்பா மேலே உள்ள ஒரு சகோதரி சொல்கிறாங்க, அப்பா பட்ட வேதனை என்னன்றது புரியுதுன்னு சொல்லிட்டு. அது உண்மை. அதே போல இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் தியானிக்கும் பொழுது நமக்காக எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கார் அப்படின்ற, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார், எவ்வளோ அவமானப்பட்டிருக்கான்றதை நம்ம உண்மையிலே தியானிக்கும் பொழுது கடவுள் மேல் உள்ள அன்பு நமக்கு அதிகமாகும். ஆனால் அதே நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன நமக்கு செஞ்சு வச்சுட்டு போனான்றது தெரியும் பொழுது அந்த அன்பில் உங்களால் நிலைத்திருக்க முடியும். உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எந்த அளவுக்கு நாம் அவருடைய பாடுகளை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்காக பாடுபட்டு செய்து முடித்த காரியங்களை நாம் நினைவு கூறுவது, தியானிப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 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 சில பாயிண்ட் நான் எடுக்கிறேன். சிம்பிள் பாயிண்ட் தான், உங்களுக்கு தெரிந்தது இருந்தாலும். ஓகே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முதல்ல சாத்தானை தோற்கடிக்கிறார் இல்லையா? அது வரைக்கும் இந்த உலகத்துக்கு நான் தான் அதிபதின்னு சொல்லிட்டு இருந்த சாத்தான ஆண்டவர் என்ன பண்றாரு? தோற்கடிக்கிறார். அது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். கலாத்தியர் 1வது அதிகாரம், கலாத்தியர் 2வது அதிகாரம் 14, 15 இறை வார்த்தைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான், இருந்தாலும் ஒரு முறை நான் ஜஸ்ட் அதை ரிவைஸ் பண்ணிட்டு போறேன். கலாத்தியர் 2, 14, 15 இறை வார்த்தைகள். சாரி, கொலோசியர் 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 தானே அது? கொலோசியர் 2, 14, 17. கொலோசியர் 2வது அதிகாரம் 14, 15 இறை வார்த்தைகள். இதை நம்ம ஜஸ்ட் நம்ம சிந்தனையில் மட்டும் வச்சா போதும், நம்ம தியானிக்கணும். இது உட்காந்து தியானிக்கும் போது கடவுள் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு போகும்போது நமக்கு கண்ணில் பார்க்கறது அவரை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, காரி துப்புறாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் என்ன நடக்குது? அவருடைய கிராஸ்ல இருந்து ஒரு செயின் ஒவ்வொரு சாத்தானை போய் கட்டி மொத்த சாத்தான் கூட்டணியும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எடுத்துட்டு போறார், ஊர்வலமாக எடுத்துட்டு போறார். நமக்கு கண்ணில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஊர்வலமாக எடுத்துட்டு அவமானப்படுத்தி இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. ஆனால் ஆன்மீக உலகத்தில், காணப்படாத உலகத்தில் இயேசு கிறிஸ்து சாத்தான் எல்லாத்தையும் கட்டி என்ன பண்றாரு? அவமானத்துக்கு உள்ளாகும்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம கண்ணில் பார்க்கறதுக்கும் காணாம இருக்கிற உலகத்தில் நடக்குது எவ்வளோ எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்குதா இல்லையா? இதை நம்ம தியானிக்கணும். இதை தியானிக்கும் போது கடவுள் செய்த இதை தியானிக்கும் போது சந்தோஷம் வருதா வரலையா? சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு. இருக்கு brother. நமக்கு மேல சாத்தான் என்னென்ன அதிகாரம்லாம் வச்சிருந்தானோ, நம்மை குறித்து என்னென்ன குற்றம் குறைகள்லாம் ஆண்டவர்கிட்ட சொன்னானோ எல்லாத்தையும் என்ன பண்றாரு? சிலுவையில ஆணி அடிச்சிட்டான்றார். பாருங்க, திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை நினைக்கிறேன். திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெஸ்ஸியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன்
நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். நம்ம குறித்து என்ன பண்ணுறான், டெய்லி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுட்டு இருக்கிறான். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த தப்பு பண்ணான், இந்த தப்பு பண்ணான், இவங்களுக்கு எகென்ஸ்ட் அந்த தப்பு பண்ணான், ஒரு பெரிய லிஸ்ட்டு. பிதாவினால் போயிட்டு இந்த ஒரு லிஸ்ட்டை காமிக்கிறான். இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறான், இவனை என்ன பண்ணலாம், நரகத்துக்கு தள்ளணும். பிதா என்ன சொல்வார்? நோன்னு சொல்ல முடியுமா? பாருங்க, நம்ம செஞ்ச தப்பெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு பிதா மேலே வச்சுட்டு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிதா சாத்தானுக்கும் தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறது கிடையாது. உண்மையிலும் சொல்கிறேன், கடவுள் நீதி வழுகாத கடவுள். ஆ அவருடைய செங்கோல் வழுகாத நீதி இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது சாத்தான் உண்மையிலே நம்ம செஞ்ச தப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு லிஸ்ட் அடுக்கி காமிச்சார்னா, ஓகே, இல்லை என் பையன் அதனால விடுதலை பண்ண போகிறது கிடையாது. இது லீகல் மேட்டர். புரியுதுங்களா? நம்ம குறித்த பெரிய ஃபைல் இருக்குமா இருக்காதா? ஏன் என்னை குறித்து ஒரு பெரிய ஃபைல் இருக்குது, எனக்கு தெரியும். எத்தனை ரூம் தாங்கன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ பெரிய ஃபைல் இருக்குது கட்டாயம். உங்களுக்கெல்லாம் இல்லைன்னா ஓகே, நீங்களாம் புனிதர்களாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு ஃபைல் இருக்குது? நிறைய பெரிய ஃபைல். பெரிய பெரிய ஃபைல். வெரி குட், ஆண்டவருக்கு நன்றி. இப்போ இதை மனசுல வச்சுட்டு இந்த வார்த்தையை படிங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வார்த்தைகள். 14வது வார்த்தையை படிச்சா போதும். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இப்போ இவ்வளோ பெரிய பெரிய பாக்ஸ் ஃபைலாக எடுத்துகிட்டு போய் சாத்தான் வச்சதை நீங்கள் எப்போ உண்மையிலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்குறீங்களோ, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த செகண்ட் இதெல்லாம் என் அக்கௌண்ட்டில் இல்லைப்பான்னு சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் ஜீசஸ் கிரைஸ்ட் செஞ்சு முடிச்ச ஒரு சூப்பரான காரியத்தில் இது ஒரு முக்கியமான காரியம். நமக்கு எதிரான அனைத்து கடன் பத்திரத்தையும் அவர் கிழித்து போட்டு விட்டார். நிறைய பேர் இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் செஞ்ச ஒரு பாவத்தை நினச்சிட்டு ஐயோ ஆண்டவரே நான் பாவின்னு இன்னும் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செஞ்ச பாவத்துக்கு மனம் அறிந்து மன்னிப்பு கேட்ட பிறகு மறுபடியும் உட்காந்து நம்ம அதை அழுதுட்டு இருந்தோம்னா ஏசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம். ஏசு கிறிஸ்துடைய இரக்கத்தையும் கிருபையும் நீங்கள் அவமதிக்கிறீங்க, மறுதளிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் நிறைய பேர் என்ன, நான் பாவினா நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அது அவநம்பிக்கை. எப்போ பாவி சொல்லணும் தெரியுமா? இதை 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 நான் சொன்ன உடனே மக்கள் கேட்குற ஒரு கேள்வி, ஏசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார். அங்கே வந்து ஒரு பரிசேயன் உள்ள ஜெபிக்கிறான், ஒரு லேவியர் வந்து அழுது ஜெபிக்கிறான், நான் பாவின்னு சொல்லி ஆண்டவருக்கு அதானே பிடிச்சிருந்தது. ரெண்டும் வேற வேற சுச்சுவேஷன் இல்லையா? கடவுள் அங்கே என்ன சொல்றாரு, உள்ள ஒருத்தன் பெருமையாக ஜெபிக்கிறான், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவனையும் குறை சொல்கிறான். பாவம் செய்யும் பொழுது உண்மையிலே மனம் வருந்தி ஆண்டோட போய் நான் பாவின்னு மன்னிப்பு கேட்கணும். அதில் ஒரு தவறும் கிடையாது. மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்று முடிச்ச அப்புறம் நான் பாவின்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அது அதை விட பெரிய தப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சிலர் சொன்னாங்க, பேதுரு ஆண்டவரை காட்டி கொடுத்ததுக்காக பயங்கரமாக மனம் வருந்தினார், அவர் வாழ்நாள் முழுதும் அதை நினைச்சு அழுதுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பொய். வாழ்நாள் முழுவதும் அவர் அதை குறித்து அழுதுட்டு இருந்தா திருச்சபை அவரால் வழி நடத்திருக்க முடியாது. சாத்தான் குற்ற உணர்வுலேயே அவர் சாவடிச்சிட்டு இருப்பான். புரியுதுங்களா? எப்பொழுது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாருன்னு நம்புறானோ அப்போதான் கடவுளுடைய வேலையை ஒழுங்காக செய்ய முடியும். அது எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, அவர் அழுது இங்கெல்லாம் கண்ணுக்கிட்டலாம் குழி வந்துச்சுன்னாங்க. எப்படி ஒரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க. பிராயப்பர் அப்பெல்லாம் அழுது இருந்தாருன்னா அவர் இப்போ உண்மையிலே கடவுளுடைய உண்மையான சீடனாக இருந்திருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் நம்பி நீங்கள் உட்காந்து அழுதுட்டு இருக்காதீங்க. பாவின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாவம் செஞ்சால் மனம் வருந்தணும், மன்னிப்பு கேட்கணும், போய் பாவ சேந்தனம் பண்ணுங்க. மன்னிப்பு பாவ சேந்தனை தொட்டு வெளியில் வந்து அந்த நம்ம கொடுத்த தண்டனையை நிறைவேற்றி முடிச்சேன்னு என்ன பண்ணோம், உண்மையிலே அது கோயிலெல்லாம் நான் எந்திரிச்சு ஒரு டான்ஸ் போட்டிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு சந்தேகம் வந்தால் தான் உண்மையிலே நீங்கள் பாவ சங்கத்தில் ஆண்டு நான் மன்னிச்சுட்டான்னு நம்புறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு அந்த ஒரு சந்தோஷம் வருது? முதல்ல எல்லாம் தெரியாது பிரதர், நீங்க சொன்ன பின்னாடி ஆடணும் போலதான் தோணும். எஸ், வீட்டில் வந்தால் ஒரு டான்ஸ் போடுங்க அட்லீஸ்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்கள்
நான் நிறைய முறை உண்மையிலே எனக்கு பாவ சிந்தனம் பண்ணும்போது கூட பெரிய இதாக தெரியாது. பாவ சிந்தனை பண்ணி முடிச்சுட்டு ஃபாதருங்க ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 2 அருள்ந்த மரியாதை சொல்லு, 3 அருள்ந்த மரியாதை சொல்லுன்னு. அப்போதான் எனக்கு கண்ணில் கண்ணீர் வரும். ஆண்டவரே, நான் செஞ்ச இவ்வளோ பெரிய பாவத்துக்கு நரகத்தில் வேதனையில் வந்திருக்கணும், ஆனால் 3 அருள்ந்த மரியாதையில் என்னை ஓகேன்ட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுட்டீங்களே. உண்மையிலே நீங்கள் மனசில் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே உள்ள அன்பில் நம்மளை அறியாமல் கண்ணில் கண்ணீர் வரும். ப்ரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அப்படி அழுதுருக்கீங்க? எனக்கு சொல்லும் போதே கண்ணில் கண்ணீர் வருது. உண்மையிலே சொல்கிறேன். அதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தவறுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிக்க வேண்டிய நான் சும்மா ஒரு பரலோக மந்திரம் சொல்லு, ஒரு ஜெபமாலை சொல்லு, அதோட உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்படும் போது என்ன தெரியுமா ஆகுது? மேலே சாத்தா நம்ம மேலே வச்சிருந்த அந்த பாக்ஸ் பையெல்லாம் தூக்கி நெருப்பில் போட்டாங்க. அதான் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திரும்பி போயிட்டு ஜீசஸ் நம்ம போய் பாவ சேந்தனம் பண்ணோன்னா அவர் என் அக்கௌண்ட்லேயே இல்லைப்பா, எரேஸ் ஆகி போச்சு போன்னு சொல்லுவார். அப்படி இருக்கும்போது சில மக்கள் என்ன பண்ணுறோம், பல வருடங்களுக்கு முன்னால் செஞ்ச பாவத்தை நினச்சி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து பாவ சேந்தனத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்ட பாவத்தை திருப்பி நீங்கள் பாவ சேந்தனத்தில் சொன்னீங்கன்னா அது பாவம். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தில் ஒரு செய்த பாவத்துக்கு மனம் வருந்தி நீங்கள் மன்னிப்பு கேட்டு பாவ சேந்தினம் அங்கே ஃபாதர் அப்சல்யூஷன் கொடுத்து முடிச்ச அப்புறம் மறுபடியும் போய் நீங்கள் அந்த பாவத்துக்கு பாவ சேந்தினம் பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய பாவம். யாராவது அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு கன்ஃபெஷன் மட்டும், இதுக்கப்புறம் அந்த பாவத்தை பற்றி நினைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஏற்கனவே செய்த பாவ சேந்தினத்தில் ஒப்புரவு அருட்சாதனத்தில் நீங்கள் சொல்லி அதை முடித்த பாவத்தை திரும்பி போய் சொல்கிறீங்கன்னா கடவுள் உங்களை மன்னிச்சுட்டா நீங்கள் நம்பலைன்னு அர்த்தம். கடவுளுக்கு மிகப்பெரிய கஷ்டம் தெரியுமா? நம்முடைய அவநம்பிக்கை தான். அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ பாவ சேந்தனம் முடித்த பிறகு நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கடவுளுடைய செயலை நம் வாழ்க்கையில் செய்ய முடியும். அந்த மகிழ்ச்சி வரலைன்னா நம்மால் கடவுளுடைய காரியத்தை செய்ய முடியாது. இதைத்தான் தாவீது திருப்பாடல் 51 சொல்கிறார். ரட்சிப்பின் மகிழ்ச்சி எனக்கு தந்தருளும் ஆண்டவரே. 51 தான் நினைக்கிறேன். Psalms 51. நிறைய பேர் ஓகே 50 சாரி 14 51:12 பிரதர். 51:12. வெரி குட். மகிழ்ச்சி. ஓகே. இது நிறைய பேர் என்ன அழுது புலம்பி இந்த ஜெபத்தை பண்ணுவாங்க. கரெக்டு தான். பாவம் செஞ்ச அப்புறம் இந்த மன்னிப்புக்காக இதை சொல்லணும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தாவீது கேட்குறார். ரட்சிப்பின் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். ஏன்னா அது இருக்கும் பொழுது தான் அப்போது குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். எப்போ கடவுளுடைய ஊழியத்தை செய்ய முடியும்? இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வந்தாதான். முதல்ல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை டேஸ்ட் பண்ணி உங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிப்பு கேட்டு கடவுள்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்த அந்த ஆதி மகிழ்ச்சி உங்களுக்குள்ள எப்போ வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தன்னார்வம் வரும். நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டோடைய வேலையை செய்ய முடியும். நிறைய பேர் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆன அப்புறம் ஊழியத்தில் பின்தங்கி போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? இந்த மீட்பின் மகிழ்ச்சியை இழந்து போகிறது தான். தாவீதுக்கு இது தெரியும். இந்த மீட்பின் மகிழ்ச்சி இல்லைன்னா தன்னார்வமாக வேலைகளை செய்ய முடியாது. நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் கடவுளுக்குள்ள வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நைட் அண்ட் டே பிரதர் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம். நைட்டு 12 மணிக்கு ஜெபம், ஓகே பிரதர். காலையில் அதிகாலை 3 மணிக்கு ஜெபம், நோ ப்ராப்ளம் பிரதர். ஆனால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் இல்லை 5 வருஷம் கழிச்சு கேட்டாலே இல்லை பிரதர் எனக்கு வேலை இருக்குது, நாளைக்கு வேலைக்கு போகணும். ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக நைட் 2 மணிக்குனாலும் ஓகேன்னு சொன்ன அதே நபர் என்ன சொல்கிறாங்க? காலையில் வேலைக்கு போகணும். எதனால்? இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை இழந்து போகிறார்கள். எப்பொழுது உனக்கு இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி, மீட்பின் மகிழ்ச்சியை நாம் இழந்து போகிறோமோ தன்னார்வம் குறைந்து விடும். நான் இங்கே இருக்கிற ஊழியர்கிட்ட ஸ்பெஷலாக பேசுகிறேன். நீங்கள் முதல்ல கடவுளை டேஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பாவ சேந்தனம் பண்ணி கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டே உங்களுக்காக வாழ்வன் ஒப்பு கொடுக்கும் போது இருந்த மகிழ்ச்சி இன்று உங்களிடம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இல்லைன்னா இதுக்காக ஜெபிக்கணும்.
தாவீது ஜெபம் அவருக்கு தெரியும் இது இல்லாம கடவுளுடைய ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் அது ஜெபிக்கிறார். உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தரலும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல என்கிட்ட இருந்தது, நான் இப்ப இழந்து போயிட்டேன். அந்த மீட்பின் மகிழ்ச்சி எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்போது குற்றம் செய்தோருக்கும் வழியை நான் கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளுடைய ஊழியத்தை செய்யணும்னா இந்த மகிழ்ச்சி நமக்குள்ளாக இருக்கணும். இதைத்தான் கடவுள் திருவெளிப்பாடுல சொல்றாரு. நீ ஆதி அன்பை இழந்து போனாய். நீ கரெக்டா? ஆதி அன்பு என்னது? முதல்ல கடவுள்கிட்ட வரும்போது இருந்த அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், கடவுள் மேல் வைத்திருந்த நம்ம அன்பு எப்போ இழந்து போறோமோ, நீ அறியாத நேரத்தில் வந்து உன் விளக்கு தண்டை நான் அணைத்து விடுவேன். என்ன அர்த்தம் அதுக்கு? திருவெளிப்பாடு ஆண்டு அப்படிதான். ஓகே, எடுத்து பார்க்கலாமா? திருவெளிப்பாடு 3ஆம் 4ஆம் தெரியலையே, ஒரு முறை பார்த்துடலாம். திருவெளிப்பாடு யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய ஆதி அன்பை நீ இழந்து விட்டாய். ம். திருவெளிப்பாடு 2ல ம். 4. 2ல 4வது. 4. ஆமா பிரதர். சும்மா இல்லையா? ஆ, ஓகே. திருவெளிப்பாடு 2:4. உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப் பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்போதும் செய். நீ மனம் மாறத் தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்கு தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஆதி அன்பை இழந்து போயிருக்கிறார்களோ யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ஒரு காலத்துல ஊழியம் சந்தோஷமா இருந்தது, இப்போ கஷ்டமா இருக்குது, டயர்டா இருக்குது, இல்லை பெயினா இருக்குது, எனக்கு நேரம் இல்லை, வேலை அதிகமாகி போச்சு. இதெல்லாம் நினைக்கும் போது காரணம் என்னன்னா உங்க ஆதி அன்பை நீங்கள் இழந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். எப்பொழுது ஊழியம் பலுவாக தெரிகிறதோ, கஷ்டமா தெரியுதோ, ஆதி அன்பு குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இது ஒரு அடையாளம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் பல நேரங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஓவர் போர்டனா, டயர்டா, அதுக்கு எல்லாம் காரணம் என்ன? அந்த ஆதி அன்பை இழக்கும் பொழுது. இதெல்லாம் சிம்டம். நம்மிடம் ஆதி அன்பு இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம்? நேரம் இல்லை, மினிஸ்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு நேரம் இல்லை, இல்லை பிஸி, வேலை கஷ்டமாக இருக்குது. ஒரு காலத்தில் வேலை கஷ்டமாக இருக்கும்போதும் இரவும் பகலும் ஓட முடிஞ்சது இல்லையா? நானும் கத்தாரில் இருக்கும்போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஊழியம். நைட்டில் நான் வீட்டுக்கு வரும்போது 2 மணி ஆகும். நைட் 2 மணிக்கு, விடிய காலம் 2 மணிக்கு. ஆனால் அப்போ டயர்டு தெரியல. இப்போ ஒரு வேளை டயர்டு தெரிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? ஆதி அன்பை நான் இழந்து போயிட்டேன்னு அர்த்தம். கடவுள் கிருபை, எனக்கு டயர்டெலாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி. அவர் போடுற பிச்சை, அவருடைய கிருபை நம்மளால் செய்ய முடியுது. அதனால் இன்னும் கூட சொல்லுவேன், நான் முதலிருந்த அன்பு குறைஞ்சி தான் இருக்குது. ஆனால் அதுக்காக நான் ஃபைட் பண்ணி ப்ரேயர் பண்ண ஆண்டுட்டு கேட்குறேன், ஆண்டவரே அந்த ஆதி அன்பு கொடுங்க. ஏன்னால் உண்மையில் அந்த அன்பு எனக்கு இப்போ இருக்கான்றதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். கடவுளிடம் வரும்போது இருந்த ஒரு வெறித்தனமான ஒரு அன்பு, நேரங்காலம் எதுவுமே பார்க்காமல் ஓடுன அந்த ஒரு வேகம் உண்மையிலே என்கிட்ட இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். அதுக்காக நான் மனமறிந்து ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு அதற்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் தயவுசெய்து யோசித்து பாருங்க. முதல் கடவுளை தேடி வரும்போது இருந்த அந்த அன்பு, அந்த வேகம் நம்மகிட்ட இருக்குதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. See, இந்த ஸ்பீட், அந்த வேகம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் என்னைக்காவது குறைஞ்சிருக்கா? அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பத்து காலத்திலிருந்து முடிக்கும் வரை அவர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாகிட்டு தான் போச்சு இல்லையா? மனுமகனுக்கும் தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவர் 24/7 ஆண்டுட்டு அங்கே நைட்டெல்லாம் ஜெபிக்கிறார், பகலெல்லாம் ஊழியம் பண்ணுறார். நைட்டெல்லாம் ஜெபிக்கிறார், பகலெல்லாம் ஊழியம் பண்ணுறார். விடிய காலத்தில் போய் ஜெபிக்கிறார், பகலில் ஊழியம் பண்ணுறார். அப்படி ஒரு கடவுள் மேல் உள்ள அன்பு, பிதாவின் மேல் அவர் வைத்திருந்த அன்பு தான் அவர் அப்படி ஓட வச்சுது. அதே போல் திருமுழுக்கு யோவான் பாருங்க, அவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்ட் ஆகிற வரைக்கும், உயிர் போகிற வரைக்கும் ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணல. பிரைஸ் தி லார்ட். புனித சின்னப்பருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. என்னைக்கு அவர் கடவுளால் தொடப்பட்டாரோ, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும்
அவர் கடவுளுக்காக ஓடினார். நான் ஒரு ஊழியருடைய வீடியோ கேட்டேன். அவருடைய பரலோக அனுபவத்தை குறித்து நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்குறார். நீங்கள் பரலோகத்தில் புனிதரெல்லாம் பார்த்து பேசுனேன்னு சொல்கிறீங்களே, புனித சின்னப்பட்ட பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன், நான் நிறைய முறை பேசியிருக்கேன். இப்போ அவர் அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்குறார், அவரை வந்து தலையை துண்டித்து அவரை கொலை பண்ணுறாங்க. அப்போ தலையை வந்து அந்த கழு மரத்தில் வச்சுட்டு துண்டிக்க போகும்பொழுது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்டார்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேள்வி கேட்டார் அவர்? தலையை துண்டிக்கப்படுகின்ற பொழுது என்ன நினைச்சீங்க? கழு மரத்தில் தலையை வச்சுட்டு துண்டிக்க போகிற நேரத்தில் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? நம்மளா இருந்தால் ஒரு சாதாரண கிறிஸ்தவன் தான் என்ன நினச்சிருப்பான்? ஐயோ, நான் போயிட்டேன், என் குழந்தைங்க என்ன ஆகும், என் மனைவி என்ன ஆகும், என் சொத்துலாம் எங்கே இருக்குன்னு எழுதி சொல்லி கொடுக்கலையே, தேவையில்லாத எண்ணங்கள் நமக்கு வரும். அப்போ அவர் புனித சின்னப்பர் என்ன நம்ம சொல்கிறாரு, இன்னும் எவ்வளோ செகண்ட் எனக்கு உயிர் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, அதுக்குள்ளே யாராவது மனம் மாற்றிடணும்னு சொல்லி நான் பேசிகிட்டே இருந்தேன், அதுக்குள்ளே தலையை வெட்டிட்டாங்க. என்ன மாதிரி ஒரு வெறித்தனமான அன்பு பார்த்தீங்களா? ஐயோ, நம்ம எப்படி இருக்கிறோம், அவர் எப்படி இருந்திருக்கிறார். அந்த ஒரு நொடி பொழுதில் எவ்வளோ மேக்ஸிமம் மக்களை மனம் மாற்றணுமோ அதுக்காக நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் என் தலை வெட்டப்பட்டது கூட எனக்கு தெரியாது. பிரைஸ் லார்ட். ஹalleluya, ஹalleluya. இதுதான் அந்த ஆதி அன்புடைய வல்லமை. ஆதி அன்பை நாம் இழந்து விடக்கூடாது. ஜெபிக்கணும், உண்மையிலே ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபிங்க. நானும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஆதி அன்பை கொடுங்க, அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுங்க. ஆதி அன்பு வந்ததுன்னா ரட்சிப்பின் மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். ரெண்டும் கனெக்டட். நமக்கு அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி குறையுதுன்னா ஆதி அன்பை நம்ம இழந்துட்டோன்னு அர்த்தம். எப்பொழுது அந்த ஆதி அன்பு இருக்கிறதோ ரட்சிப்பின் மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். நாம் தன்னார்வமாக ஓடுவோம். இப்போ ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம், பிரதர் நானே தொடர்ந்து 4 வாரம் கவுன்சிலிங் கொடுக்கணுமா அப்படின்னு மனசில் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஆதி அன்பை இழந்து போயிட்டோம். போன வாரம் தான் நான் மெசேஜ் கொடுத்தேன், இந்த வாரம் நான் மெசேஜ் கொடுக்குமான்னு வந்ததுன்னா ஏற்கனவே நம்ம செத்து போன கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா இதே ஊழியர்கள் முதல்ல ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது, பிரதர் ஐ எம் ப்ரிவிலேஜ், ஐ எம் ஹாப்பி, கடவுள் எனக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு 2 வாரம் 3 வாரம் தொடர்ந்து ஒரு மெசேஜ் கொடுக்க சொன்னால், பிரதர் என்ன பிரதர் நமக்கே மெசேஜ் கொடுக்க சொல்கிறாரு. சரி, எப்படி மனநிலை மாறுது பார்த்தீங்களா? நீங்கள் ஏற்கனவே பேக் சைடு ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் முதல்ல மெசேஜ் கொடுக்கும்போது கடவுள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், எந்த ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் நோன்னு சொல்லாமல் நான் மெசேஜ் கொடுப்பேன் ஆண்டவரே. ஆனால் யார்கிட்டையும் போய் நான் சான்ஸ் கேட்க மாட்டேன். என்ன சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், எத்தனை நாள் தொடர்ந்து இறை வார்த்தையை பகிர சொன்னாலும் உம்முடைய கிருபையினால் நிச்சயமாக பகிர்வேன், எங்கேயும் நோன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் யாருக்கிட்டையும் போய் எனக்கு மெசேஜ் கொடுக்க சான்ஸ் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். என் வாழ்க்கை இதுவரை கேட்டதிலே இனிமேலும் கேட்க போவது கிடையாது. இது ஒன்றும் நம்ம கச்சேரி நடத்த போல சான்ஸ் கேட்கறதுக்கு. அவர் நினைச்சா கொடுக்க வைப்பார், அவர் வேணான்னு சொன்னாலும் பேசாமல் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸோ உங்கள் ஊழியத்தை நீங்களே பாருங்கள். எப்பொழுது உங்களுக்கு நிறைய ஒர்க்லோடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ, யூ லாஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் லவ். அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நீங்கள் இழந்து போயிட்டீங்க. மரிய செல்வம் அங்கே தான் இருக்கிறியா? வெரி குட். அவங்களாம் நாங்கள் கேம்பில் ஓப்பன் ஏரியாவில் துபாயில் உட்காந்துட்டு நைட்லாம் ஜெபம் பண்ணுவோம். இப்போ அங்கே போய் பார்த்தா ஒருத்தரும் காணும் ஆளே. இப்போ அந்த ஜெபம் பண்ணுற ஆளுங்களே இல்லை இப்போ அங்கே. ஏன்னா ஆர்வம் குறைஞ்சி போச்சு மக்கள்கிட்ட இல்லையா? ஓப்பன் ஏரியாவில் ஆக்சுவலாக ரூல்ஸ் பிரகாரம் அங்கெல்லாம் பண்ணக்கூடாது. போலீஸ் பிடிச்சா தூக்கிட்டு போயிட்டு உள்ளே போட்டு மொட்டை அடிச்சு இந்தியா காமிச்சிட்டு இருப்பான். கரெக்ட் தானே மாதிரியே சொல்லுவோம்? ஆமாம் பிரதர், கரெக்ட். ஃபர்ஸ்ட் அப்படிதான் செஞ்சோம். அப்படிதான் அந்த காலத்துலலாம் வெளியில் உட்காந்து ஜெபம் பண்ணால் அங்கே துபாய் ரூல் பிரகாரம் நேராக கூட்டு போயிட்டு ஜெயில் அடைப்பாங்க, மொட்டை அடிப்பாங்க. ஒரு 15 நாள் 20 நாள் களி சோறு என்ன சோறுன்னு தெரிலாங்க ஊருக்கு டிபோர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இந்த பக்கமே வர முடியாது. ஆனால் அதெல்லாம் பயமாக தெரியல. ஏன்? கடவுள் மேலே இருந்த அன்பு. இப்போ அப்படி பண்ண சொன்னால் முடியுமான்னு தெரியல, யோசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸோ உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். கடவுள் மேல் நீங்கள் வைத்திருந்த சரி நம்ம இல்லை நான் அன்பாக தான் இருக்கேன்னு சொல்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனால் செயலில் யோசித்து பாருங்கள். முதல்ல இருந்த செயல்களை உங்களால் செய்ய முடியுதா? மகிழ்ச்சியோடு செய்ய முடியுதா? இல்லை வேறு வழி இல்லாமல் செய்கிறோமா? இல்லையா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் இவ்வளோ நேரம் ஓடி போச்சு. நம்ம இன்னைக்கு முக்கியமாக கடவுளிடம் ஆதி அன்பை கேட்போம், மீட்பின் அந்த மகிழ்ச்சியை கேட்போம்.
தன்னார்வத்தோடு கடவுளுக்கு ஊழியம் பண்ணக்கூடிய அந்த மனநிலையை கேட்போம். உண்மையிலேயே நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை கேட்டால் கடவுள் நிச்சயம் கொடுப்பார். நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு அது வேணும், இப்ப நம்ம உலகப்பூர்வமாக கேட்கறத விட கடவுளிடம் அவருடைய திட்டத்தை செய்வதற்கு தேவையானதை கேட்கும் பொழுது கடவுள் மகிழ்ச்சியோடு நிச்சயம் கொடுப்பார். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். க்ளோஸ் யுவர் ஐஸ். உண்மையிலே